வணக்கம். நாலடியார் பாடல் எண் 122. இரும்பு ஆர்க்கும் காலராய் ஏதிலார்க்கு ஆளாய் கரும்பார் கழனியுள் சேர்வர் சுரும்பு ஆர்க்கும் காட்டுளாய் வாழும் சிவலும் குறும்பூழும் கூட்டுளாய்க் கொண்டு வைப்பார். அதாவது இந்த பிறப்பில் சுரும்பு ஆர்க்கும் காட்டுள் வண்டுகள் ஒலி செய்கின்ற காட்டுக்குள்ளே உண்டாகி வாழும் சிவலும் குறும்பூழும் கௌதாரிகளையும் அவை போன்ற மற்ற பறவைகளையும் காடைகளையும் கூட்டுளாய் கொண்டு வைப்பார். கூட்டினுள்ளே இருப்பனவாகும்படி கொண்டு போய் வீட்டில் வைத்து வளர்ப்போர் இரும்பு ஆர்க்கும் காலராய் மறுபிறப்பில் காவலரால் சிறையில் அடைக்கப்பட்டு இரும்பு விலங்குகள் ஒலிக்கின்ற கால்களை உடையவராய் ஏதிலார்க்கு ஆளாய் பகைவர்களுக்கு அடிமை ஆள்களாய் கரும்பார் கரிய பாறைகள் உள்ள கடின நிலங்களிலும் கழனியுள் வயல்களிலும் சேர்வர் அடிமைகளாய்ச் சேர்வர். இதனால் பறவைகள் முதலியவற்றை கொன்று தின்பதேயன்றி அவைகளை பிடித்து கூட்டில் அடைத்து வைத்து வளர்ப்பதும் தீவினை என்பதும் அதற்கு அஞ்ச வேண்டும் என்பதும் விளக்கப்பட்டன. பறவைகள் முதலியவற்றை கூண்டில் அடைத்து வைப்போர் அவை அடைந்த துன்பத்தை அடைவர் என்பதை தசகுமார சரிதத்துள் அன்னப்பார்ப்பை நூலிட்டு காலை கட்டிய பாவத்தால் பின்பு வெள்ளி விலங்கு காலில் கிடந்தது என்று ஆச்சாரிய தண்டி கூறியதாலும் சீவக சிந்தாமணியுள் சீவகனுக்கு முற்பிறப்பு உணர்த்திய சாரணர் அவன் முற்பிறப்பில் அன்னப்பார்ப்பை, அதாவது அந்த ஒரு வகையான பறவை, அதனை சுற்றத்தினின்றும் பிரித்து சிறை வைத்த தீவினையால் சுற்றத்தினின்றும் பிரிந்து பிறர் காவலுக்கு உட்பட்டான் என்று கூறியதாக வருவதாலும் நாம் உணர்ந்து கொள்ளலாம்.